தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பு இயேசுவே, நானோ திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறியவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க காலைதோறும் புதிய கிருபையினால் எங்களை வழிநடத்துகிறவரே, உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அவற்றை மனதில் இருத்தி அதன்படி வாழ எங்களுக்கு நீர் வரமருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் லூக்கா நற்செய்தியின் 15 மற்றும் 16வது அதிகாரங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 அதிகாரங்களிலும் நிறைய உவமைகள் வருவதனாலே நன்கு புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக, காணாமற் போன ஆடு பற்றிய உவமையிலே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுப்பதைக் கண்டு இந்த உவமையை அவர் கூறுகிறார். முதலாவதாக, 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருக்க அவன் காணாமற் போனால் அந்த ஒரு ஆட்டுக்காக அவன் கவலைப்பட்டு கண்டுபிடிக்கும் வரை அதை தேடிச் செல்வான் என்று கூறுகிறார். இந்த ஆடுகளைப் போல நாமும் வழி தவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வழி தவறி போன ஆடு எவ்வாறு தவறி போனதை அறிந்து கொண்டு கத்துமோ, அதே போல நாமும் கடவுளிடம் கேட்கும் பொழுது, கடவுளை நோக்கி நாம் கதறும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை கண்டுகொள்வார். ஆக தவறிப்போன நம்மை, காணாமற் போன நம்மை இயேசு தேடி வருவார். ஆனால் அவர் நம்மை கண்டுபிடிப்பதற்கு நாம் ஒரு அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டி கதறுவது போல நாமும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அழும் பொழுது அவர் நம்மை எப்படி தூக்கிச் செல்வார்? மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொள்வார். அது மட்டுமல்ல, மனமாறும் நம்மை குறித்து, ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கூறுகிறார். தொடர்ந்து, காணாமற் போன திராக்மா உவமையிலே ஒரு பெண் தன்னிடம் இருக்கக்கூடிய திராக்மாக்கள், தான் வைத்திருந்த திராக்மாக்களுள் ஒன்றை தவற விட்டு விட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நாம் கவனக்குறைவாக, நாம் அறியாமையினாலே இயேசுவை விட்டு பிரிந்து போன சமயத்திலே இயேசுவே நம்மை தேடி கண்டுபிடிப்பார், நம்மை முன்னுக்கு கொண்டு வருவார் என்பதை இந்த உவமையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இறுதியாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய காணாமற் போன மகன் பற்றிய உவமையிலே அந்த இளைய மகன் எவ்வாறாக தானாகவே சொத்தை பிரித்து கொண்டு பாவத்திற்குள்ளாகியது போல நாமவே முழுவதுமாக அறிந்து நமது தந்தையாம் கடவுளை புண்படுத்தி அவரை விட்டு நாம் தெரிந்தே பாவத்தில் நாம் விழும் பொழுது, நாம் உண்மையிலேயே மனம் வருந்தி நாம் அவரிடம் திரும்பி வரும் பொழுது மட்டும்தான் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஏனெனில் நாம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு, இளைய மகன் திரும்பி வருவதை கண்டு பரிவு கொள்கிறார் இந்த உவமையில் உள்ள தந்தை. அதே போல அந்த இளைய மகன் தன்னுடைய பாவங்களை, தான் செய்த குற்றங்களை நினைத்து என் தந்தையிடம் செல்வேன் என்று முடிவெடுத்து திரும்பி வந்தது போல, நாம வலுவிக்க செய்த பாவங்களில் இருந்து நாம் திரும்பி வர முடிவு எடுத்து திரும்பி வந்தால் மட்டுமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும். அவ்வாறாக நாம் கடவுளிடம், இயேசுவிடம் போகும் பொழுது, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று நம்மையும் அந்த மகிழ்ந்து நமக்காகவும் அந்த விருந்து கொண்டாட்டத்தை இயேசு செய்வார். நம்மை குறித்தும் விண்ணுலகம் மகிழும். ஆகவே இந்த 3 உவமைகளில் இருந்து நாம் இதனை புரிந்து கொள்வோம். இந்த காணாமற் போன மகனுடைய உவமையிலே மூத்த மகன் மீண்டும் உள்ளே வந்தானா என்பது பற்றி இந்த நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடவில்லை. உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்கிறார். ஆனால் அந்த மூத்த மகனைப் போல இன்றும் வெளிவேடமிட்டு நல்லவர் போல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய மனம் திரும்புதலை, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பொறாமை பிடித்திருந்தால் அவர்களும் கூட இந்த மூத்த மகனைப் போல விருந்திலே கலந்து கொள்ள இயலாமல் போகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளரை பற்றி நாம் பார்க்கிறோம். தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும், இனி நீர் வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறுகிறார். இவருக்கு கீழ் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலமாக அந்த செல்வந்தருக்கு தெரிய வருகிறது. அவரும் அவற்றை அறிந்து பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படைத்து வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது வசனத்திலே, வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டார். ஏன்னா அவர் போய் கடின உழைப்பு அவரால் உழைக்க முடியாது. மீண்டுமாக இது போன்ற ஒரு வேலை மற்ற இடங்கள்ல கிடைக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணுங்கிறத அவர் சிந்திக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, முதலாவதாக வந்தவரிடம்
தலைவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்க 100 குடம் என்கிறார். 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளரோ அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என உடனே எழுதும் என்கிறார். பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்க அவர் அதற்கு 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என எழுதும் என்றார். இதை பொறுத்து விவிலிய அறிஞர்கள் இந்த வீட்டு பொறுப்பாளர் தன்னுடைய சேமிப்பிலிருந்து இதை நிவர்த்தி செய்திருக்கிறார் என்றும், சிலர் செல்வந்தருடைய எண்ணெயையும் கோதுமையையும் கொடுக்கும் பொழுது இவர் தனக்குரிய அந்த கமிஷன் என்று சொல்வார்களே அதை சேர்த்து கொடுத்திருப்பார் என்றும், இப்பொழுது அதை குறைக்கிறார் என்பதாகவும் சிலர் கூறுவதுண்டு. ஆனால் எதையும் இங்க நற்செய்தியிலே இயேசு வெளிப்படையாக சொல்லவில்லை. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அன்றைய நாளிலே 100 குடம் எண்ணெய் என்பது மிக அதிகம். அதில் பாதிக்கு பாதி அவர் குறைக்கும் பொழுது, இதோ அவ்வாறு கடன் வாங்கி இருந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் இவருக்கு நண்பர்களாக மாற முடியும். பிறகு அவர்கள் இவருக்கு வேலை தரலாம், அல்லது அவர்கள் வழியாக இவருக்கு எதிர்காலத்திலே ஒரு வேலை கிடைக்கலாம். அதே நேரத்திலே அன்று கோதுமை எண்ணெயை விட மதிப்பு குறைவாக இருந்ததினாலே அந்த கோதுமைக்கான கடன் சீட்டிலே அவர் 100 மூட்டை கோதுமையை 80 என எழுதும் என்று 20% குறைத்து எழுதுவதற்கு அவர் அனுமதிக்கிறார். அப்படி நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் என்று வசனம் கூறுகிறது. தலைவர் அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்த அநீதியான செயலை அவர் வியந்து பாராட்டுவதாக இங்கு புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அவர் இந்த உலகத்தோரிடையே நட்பு கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த உலக போக்கிலே அவர் திட்டம் தீட்டியதை குறித்து அவர் எந்த அளவுக்கு முன்மதியோடு செயல்பட்டு இங்கு வேலை போனாலும் வேறு இடத்தில் வேலை கிடைப்பதற்கு உரிய நண்பர்களை அவர் சேர்த்து கொண்டாரே என்பதை குறித்து செல்வந்தர் அவரை பாராட்டினார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து, ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். இன்றும் நம்மிலே பல பேர் நாம் என்ன செய்கிறோம், உலக மக்களினுடைய எதிர்ப்பை நாம் சம்பாதித்துக் கொள்ள தயங்கி அவர்களை நாம் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை பற்றி அவர்கள் நல்லது நினைக்க வேண்டும் என்று கூறி நாம் எதையும் இழக்க தயாராகிறோம் அல்லவா? ஆகவேதான் நாம் அவ்வாறு இருக்கக்கூடிய நாம் முன்மதியோடு நடந்து கொள்கிறோம். ஆனால் யாரை விட முன்மதியோடு நடந்து கொள்கிறோம் என்கிறார்? ஒளியின் மக்களை விட. ஒளியின் மக்கள் யாரு என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகள். அப்ப நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எதிர்காலத்திலே தாங்கள் விண்ணகத்தை கைப்பற்றிக் கொள்ளவும் விண்ணகத்திற்கு செல்வதற்குரிய வழிகளை தேடுவதிலும் காட்டக்கூடிய முன்மதியை விட இந்த உலகத்தார்கள் இந்த உலக போக்கிலே வாழ்வதற்கு வசதியாக வாழ்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறைகளிலே முன்மதியோடு செயல்படுகிறார்கள் என்று இயேசு இந்த உவமையில் கூற வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. நேர்மையற்ற செல்வம் என்பது என்ன? நம்முடைய வேலைக்கு தகுந்த ஊதியத்தை விட மற்ற வழிகளில் வரக்கூடிய அனைத்துமே நேர்மையற்ற செல்வம் இல்லையா? அந்த நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு உகந்த முறையில் வராத எல்லா செல்வமுமே நேர்மையற்ற செல்வம். அந்த நேர்மையற்ற செல்வத்தின் மூலமாக நாம் ஏழைகளுக்கு, தேவைகள் இருப்பவருக்கு உதவி நாம் செய்யும் பொழுது அவர்களை நாம் நண்பர்களாக தேடிக்கொள்கிறோம். இந்த உலக செல்வம் தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். நிலையான உறைவிடமாகிய விண்ணகத்தை அடைவதற்கு நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கு உதவியாக இருப்பார்கள் என்று கூறுகிறார். ஆகவே பிறருக்கு உரியவற்றிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே செல்வத்தை கடவுளுக்கு உகந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கூறிய இந்த உவமையை கேட்டு அவர்கள் இயேசுவை ஏளனம் செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு அவர்களை மக்கள் முன் நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்று கடிந்து கொள்கிறார். தொடர்ந்து 16வது வசனத்திலே திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும் தான் அது முதல் இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாவரும் இறையாட்சியில் நுழைய நெருக்கி அடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது திருச்சட்டங்கள், இறைவாக்கினர்கள், இறுதியாக நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்னால் வந்திருந்த இறுதியான இறைவாக்கினரை இந்த திருமுழுக்கு யோவான். அந்த திருச்சட்டம் யோவானின் காலம் வரையில்தான்.
அதற்கு பிறகு இயேசுவால் இறையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த இறையாட்சியினுடைய நற்செய்தியை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் யாவரும் இறையாட்சியை நெருங்குவதற்கு அல்லது இறையாட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கு போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக விண்ணகமே நமது தாய்நாடு, அதை அடையக்கூடிய குறிக்கோளுடன் நாம் விசுவாசத்திற்கு எதிரான போராட்டங்களிலே தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே செல்வரும் லாசரும் பற்றிய உவமையை நாம் பார்க்கிறோம். இந்த உவமையை நிறைய நேரங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். இங்கு ஏழை லாசர் என்று குறிப்பிடப்படுகின்றார். அந்த ஏழையினுடைய பெயர் மற்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் செல்வந்தரை பற்றி குறிப்பிட்டு அவருடைய பெயர் இங்கு குறிப்பிடப்படாததை நாம் பார்க்கிறோம். அந்த ஏழை லாசர் செல்வந்தருடைய வீட்டு வாயிலில் அருகே இருந்திருக்கிறார். அவரது உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. பாருங்கள், ஒரு செல்வந்தர் உடல் முழுவதும் புண்ணாய் இருக்கக்கூடிய ஒருவரை தனது வீட்டு வாயிலிலே அமர்ந்து இருப்பதற்கு அனுமதிக்கிறார். இன்றைய நாளில் நமது வீட்டுக்கு முன்னால் இது போன்ற ஒருவர் இருந்தால் நாம் அவற்றை அனுமதிப்போமா? இந்த செல்வந்தர் ஒரு விசுவாசி. ஏனெனில் இவர் ஆபிரகாமை நோக்கி தந்தை ஆபிரகாமே என்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. நாம் எல்லோரும் ஆபிரகாமுடைய வழிமரபினர், அவரது பிள்ளைகள் என கருதப்படுபவர்கள். ஆக தந்தை ஆபிரகாமே என்று அவர் கூறும் பொழுது அவர் ஒரு நம்பிக்கையாளராக இருக்கிறார். அப்ப அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் எது கிடைத்துவிடப் போவதில்லை? விண்ணகம் கிடைத்துவிடப் போவதில்லை. கடவுளினுடைய பிள்ளைகளாக வாழ்பவருக்கு மட்டுமே அந்த விண்ணகம் உரியது. ஆக இவர் ஏழை லாசரை தன்னுடைய வீட்டுக்கு முன் அமர்ந்திருப்பதற்கு அவர் அனுமதி அளிக்கிறார். மேஜையிலிருந்து விழக்கூடிய துண்டுகளை கொடுக்கிறார். பசியார விரும்பினார் என்று கூறும் பொழுது அந்த செல்வந்தர் கண்டிப்பாக அதை கொடுப்பதற்கு அனுமதிக்கிறார். அவ்வாறாக இருக்கும் பொழுதே அந்த செல்வர் இறக்கிறார். அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்திலே வதைக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் காணும் பொழுது அவர் தந்தை ஆபிரகாமே என்று கூறி இந்த நரக வேதனை நான் இருக்கிறேன் என்று கத்துகிறார். அப்பொழுது ஆபிரகாம், உன்னுடைய வாழ்நாளில் நீ நலங்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் என்கிறார். ஆக அந்த செல்வந்தர் தமக்குரிய செல்வத்தை கொண்டு இந்த ஏழை லாசரை இன்னும் நன்றாக கவனித்திருக்க முடியும். ஆனால் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய வீட்டின் முன் அனுமதிக்க கூட மாட்டோம். அதே நேரத்திலே மீதியான சாப்பாடை போடுவதற்கும் நாம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை எல்லாம் செய்து அதற்கு மேலும் அவர் செய்ய வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர் ஒரு விசுவாசியாக இருந்தும் ஆபிரகாமின் மகனாக இருந்தும் அவர் விண்ணகத்திற்கு தகுதியானவராகவில்லை. ஆகவே நாம் நம்முடைய நிலைமையை யோசித்து நல்ல ஒரு நம்பிக்கையாளராக விண்ணகத்தை அடையக்கூடியவர்களாக மாற நாம் முயற்சிப்போம். சின்னஞ்சிறியவர்களுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் இயேசுவுக்கே செய்கிறோம் என்பதை உணர்ந்து நற்செயல்களை நமது வாழ்வில் அதிகரிப்போம். ஆமீன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15. காணாமற் போன ஆடு பற்றிய உவமை. வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்க அவற்றுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காணாமற் போன திராக்மா உவமை. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் விளக்கேற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். காணாமற் போன மகன் உவமை. மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடத் தொடங்கினார். எனவே
அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது அவரின் மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரு, இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16. முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீ இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ எனக்கு வலிமை இல்லை, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? வீட்டு வேலையால் எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு
இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். திருச்சட்டமும் இறையாட்சியும். திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும் தான். அது முதல் இறையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாவரும் இறையாட்சியில் நுழைய நெருக்கி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். திருச்சட்டத்தில் உள்ள ஒரு எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் ஒளிவது எளிதாகும். திருமணத்தின் முறிவுபடா தன்மை. தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான். கணவனால் தள்ளப்பட்ட பெண்ணை மணப்பவனும் விபச்சாரம் செய்கிறான். செல்வரும் லாசரும். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவரது உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் பசியார விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து எவரும் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியன்று தந்தை ஆபிரகாமே, இறந்தோரிடமிருந்து ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.